வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு இலங்கைக்கு தெற்கு பகுதி காற்று சுழற்சியின் நிலை கொண்டது. இந்த நிகழ்வு வரக்கூடிய மணி நேரங்களில் தெற்கு நோக்கி பயணிக்க வைப்பது, நிலநடுக்கோட்டை அடைய தெற்கு நோக்கி பயணிக்க வைப்பது. நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு தீவிர நிகழ்வு இருப்பதால் இந்த நிகழ்வை தெற்கு நோக்கி ஈர்க்கிறது. இந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு சென்ற பிறகு மீண்டும் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் சுமத்ரா தீவுக்கு மேற்கு பகுதி ஒரு காற்று சுழற்சியை நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வும் வரும் நாட்கள் மேற்கே முன்னேறி வந்து அந்தமானுக்கு ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வரும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் அந்த நிகழ்வும் ஒரு செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இரு நிகழ்வும் ஒன்றிணைந்து டிசம்பர் 16ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு மேற்கு நோக்கி முன்னேறி வர வாய்ப்புள்ளது. இன்று டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் கடுமையான குளிர் மட்டுமே இருக்க வைப்பது. தென் மாவட்டங்கள் தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லை மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கடுமையான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் மழை என்பது அதிகாலை நேரங்களில் தஞ்சாவூர் மேலும் வேதாரண்யம் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான மழையாக கிடைத்து கொண்டிருக்கிறது. அதே வழியில் வரக்கூடிய மணி நேரங்களில் காலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு தஞ்சாவூர் கிழக்கு பகுதி, மன்னார், ஓடி சுற்று வட்டாரங்கள் மேலும் திருவாரூரில் லேசான சாரல் அல்லது தூறல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மழைப்பொழிவு என்பது கடல் ஓரங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் தென் மாவட்டங்களுக்கும் காலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த கடல் ஓரங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக காலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்பில்லை. எப்போதாவது ஒரு முறை லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மற்ற மாவட்டங்களுக்கு, தென் மாவட்டங்கள் மேல் டெல்டா மாவட்டங்களுக்கு மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. இன்று மழை கிடைக்கும் இடம் தஞ்சாவூர், வேதாரண்யம், முத்துப்பேட்டை மேலும் காரைக்காலுக்கு லேசான சாரல் தூறல் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு வடக்கு பகுதி பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதே வழியில் திருவாரூர், தஞ்சாவூர் கிழக்கு பகுதி லேசான சாரல் தூறல் மட்டுமே கிடைக்க வாய்ப்பு. தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக கடல் ஓரங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. உள்பகுதியை பொறுத்தவரை பகல் நேரங்களில் வெயில் இன்று தென் மாவட்டங்களுக்கு வெயில் பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் இரவு நேரங்களில் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. இன்று டிசம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமை பொறுத்தவரை. நாளை டிசம்பர் 11ஆம் தேதி தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது டெல்டா மாவட்ட கடல் ஓரங்கள் நாகப்பட்டினம் தொடங்கி கன்னியாகுமரி வரை கடல் ஓரங்களில் மட்டுமே லேசான சாரல் அல்லது தூறல் மட்டுமே கிடைக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மற்ற மாவட்டங்களுக்கு இரவு நேரங்களில் பனிப்பொழிவு, பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்பு. தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான மேகங்களுக்கு இடையே லேசான வெயிலும் இருக்க வாய்ப்புள்ளது. நாளை டிசம்பர் 11ஆம் தேதி. டிசம்பர் 12ஆம் தேதி தென் மாவட்டங்களில் லேசான தூறல் அல்லது லேசான சாரல் மட்டுமே கிடைக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மதுரைக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு லேசான சாரல் தூறல் மட்டுமே இருக்க வாய்ப்பு. மேகம் சூழ்ந்து காணப்படும். வட மாவட்டங்களுக்கு முழுமையான இடைவெளி இரவு நேரங்கள் பனிப்பொழிவு, பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 13, 14, 15 தேதிகளில் தமிழகத்தில் முழுமையான இடைவெளி எந்த இடமும் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. பகல் நேரங்களில் வெயில், இரவு நேரங்களில் குளிர், கடுமையான குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 13, 14, 15 தேதிகளில். அதே வழியில் இப்போது சுமத்ராவில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி முன்னேறி வந்து செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக மேலும் ஒரு நிகழ்வு அந்தமான் கட்டுப்பகுதிக்கு வர இருக்கிறது. இரு நிகழ்வுகளும் ஒன்று இணைந்து இணைப்பு சுழற்சியாக வளிமண்டல சுழற்சியாக மேற்கே முன்னேறி வரும். இந்த நிகழ்வு மேற்கே முன்னேறி வரும் பொழுது இலங்கைக்கு, அதாவது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் தென்சீன கடல் காற்றை, வெப்பநீராவி காற்றை ஈர்க்கும் என்பதால் இந்த நிகழ்வும் இலங்கை அருகே நிலை கொண்டிருக்கும் என்பதால் இந்த நிகழ்வு தமிழகம் ஊடாக வெப்பநீராவி காற்றை ஏற்றி தமிழகம் ஊடாக வெப்பநீராவி காற்று பயணித்து மாலைத்தீவு சென்று மீண்டும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி உள்ள தீவிர நிகழ்வுக்கு காற்று பயணிக்கும் என்பதால் இந்த நிகழ்வு வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் டிசம்பர் 16ஆம் தேதி மாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 17ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. டிசம்பர் 17ஆம் தேதி. டிசம்பர் 18ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு
டெல்டா மாவட்டங்கள், திருச்சி தெற்கு உள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே டிசம்பர் 18ஆம் தேதி மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை. டிசம்பர் 16ஆம் தேதி மழை தொடங்கும். கடலோரங்கள், இரவு நேரங்கள் உள்பகுதி மழை கிடைக்கும். டிசம்பர் 17ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது. டிசம்பர் 18ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வும் சற்று முன்னேறி வந்தாலும் மீண்டும் நிலநடுக்கோட்டை ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 19ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 20, 21, 22 அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து பனிப்பொழிவு மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் டிசம்பர் 19ஆம் தேதிக்கு பிறகு ஒரு காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சி நிலநடுக்கோட்டை ஒட்டியே மேற்கு நோக்கி பயணித்தாலும் இந்த நிகழ்வு பெரிய அளவில் மழை கொடுக்க வாய்ப்பில்லை. படிப்படியாக இந்த நிகழ்வு இலங்கை வரும் முன்னே செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் டிசம்பர் 20ஆம் தேதி சுமத்ராவுக்கு ஒரு நிகழ்வு வர இருக்கிறது. அந்த நிகழ்வு தீவிரமடைந்து டிசம்பர் 23ஆம் தேதிக்கு பிறகு மேற்கு நோக்கி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு எந்த அளவுக்கு தீவிரமடைகிறது என்று வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். அதற்கு முன்னதாக தமிழகத்தில் கடுமையான குளிர் மட்டுமே இரவு நேரங்களில் இருக்க வாய்ப்புள்ளது. வட மாவட்டங்களுக்கு பகல் நேரங்களில் வெயில் இருந்தாலும் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்ட கடலோரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. டிசம்பர் 10ஆம் தேதி 11, 12 தேதி டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு லேசான மழைப்பொழிவு. டிசம்பர் 11ஆம் தேதி கடல் ஓரங்கள், டிசம்பர் 12ஆம் தேதி தென் மாவட்டங்கள் உள்பகுதியும் லேசான சாரல் தூறல் கிடைக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு இருக்க வாய்ப்பது. டிசம்பர் 13ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே குளிராக இருக்க வாய்ப்பது. பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்பது. மீண்டும் மழைப்பொழிவு டிசம்பர் 16ஆம் தேதி கடலோர மாவட்டங்கள், டிசம்பர் 17ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது. டிசம்பர் 18ஆம் தேதி அதிகாலை நேரங்கள் கடலோர மாவட்டங்கள் தொடங்கினாலும் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மதிய மாலை நேரங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 19ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் பகல் நேரங்களில் வெயில், இரவு நேரங்களில் குளிர் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் பெரிய அளவில் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பில்லை. அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது. மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் இப்போதைக்கு காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை. வரும் நிகழ்வுகள் அனைத்துமே ஒரு காற்று சுழற்சி, வளிமண்டல சுழற்சி மட்டுமே வருகிறது என்பதால் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பில்லை. தொடர்ந்து உங்கள் பணிகளை மேற்கொள்ளலாம். தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.